டூ நிவி டைம் பாஸ். இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் தொன்னை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை ஆல்ரெடி தோலெல்லாம் எடுத்து 2 வாட்டி கழுவி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா இப்படி முழுசாக போட்டுக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா இப்படி 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வதக்கும் போது ரொம்ப சின்னதாக போயிடுச்சுன்னா பிரியாணிக்கு உள்ள வாயில் கிடைக்காது. அதனால 2 பீஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். பட்டை கொஞ்சம், 5 கிராம்பு, ஒரு 10 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 5 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2. இதை வதக்கிட்டு இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது 2 போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா ரெடி பண்ணியாச்சு, அரைச்சு. இப்போ எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சுட்டோன்னா 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, கல்பாசி, அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன தக்காளினா 2 போடுங்க, பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்திக்கு பதில் வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா மசாலா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கழுவி வச்சுருக்க மஷ்ரூம் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர், இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துச்சு. நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்த உடனே அரிசியை போட்டு மூடி வச்சிருவோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ
அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுருலாம். விசில் வந்துடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசில் வந்துடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.